பாண்டியை நான் ஒரு 12 வருஷமாக தெரியும். 12 வருஷமாக பாண்டி படங்கள் நான் நிறைய பார்த்ததில்ல, வழக்கம் போல். ஸோ அவன் வந்து எப்படியோ ஒரு ஃபங்க்ஷனில் பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷனில் வந்து மீட் பண்ணி பன்னீர் சோடா குடிப்போம். ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு, இப்போ ஏதாவது சொன்னால் இடக்கு முடக்க கோவப்படுறாங்க. இப்போ பன்னீர் சோடான்னு ஒரு கோடு வார்த்தை கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலாக பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷன்ஸில் நாங்கள் 2 பேரும் பன்னீர் சோடா குடிப்போம். அப்போ வந்து அப்படியே மெதுவாக ஃபஸ்ட்டு என்னை பிடிக்காது அவனுக்கு, எனக்கு தெரியும். லைட்டாக பெரிய மயிராட்டமே பேசிட்டு அப்படின்ற மாதிரியே பார்ப்பான் கொஞ்சம். ஏன்னா அவன் பெரிய மயிரும் ஆக்சுவலாக. அதனால் 2 மயிர் சேர்ந்தால் கொஞ்சம் சிக்காயிடும்ல, அதனால் அப்படி பார்ப்பான் அப்படியே. அப்புறம் அப்படியே மெதுவாக பழகும்போது இது இந்த ஆள் பரவாயில்லையா, கொஞ்சம் நல்ல மனுஷன் தான் போல், கொஞ்சம் பாவம் டொமுக்கு பார்ட்டி போல் அப்படின்னு நினச்சி அப்புறமால மெதுவாக வந்து பழகி அப்புறம் ஃபங்க்ஷனில் குடித்த பன்னீர் சோடா நான் வீட்டில் ஆஃபீஸில் வந்து குடித்தான். ஆக்சுவலாக ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைப் இருக்கும். ஆக்சுவலாக நீ வராங்கடா 10 பசங்க வராங்கடான்னு சொல்லிட்டு அப்படி வந்து உட்காந்து இது பண்ணி ரொம்ப ரொம்ப அன்பாகி பயங்கரமாக ஒரு 4வது பன்னீர் சோடா குடிக்கும்போது கட்டி பிடிச்சி ஒரே அழுகு. ஆக்சுவலாக சார் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க சார் அப்படின்னு. நாளைக்கு பன்னீர் சோடா வந்து குடிச்சு ஏப்பம் வந்த அம்பர்கட்லாம் சொல்ல மாட்டேடா அப்படிம்பேன். அப்புறம் அப்படியே பழகி அப்புறம் நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வரைக்கும் நான் பன்னீர் சோடா குடிக்க வந்ததே இல்லை. அப்புறம் பன்னீர் சோடானா எங்கள் ஆஃபீஸ் தான் வருவாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எல்லா டேரக்டரும் பன்னீர் சோடா குடிக்கிற ஒரே இடம் வந்து நாங்கள் தான் பன்னீர் சோடா பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக புருன்னு அடிச்சுட்டு சோடா அடிச்சு. ஆமாம், எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேரக்டர்ஸையும் பன்னீர் சோடா குடிக்க வச்சது. குடிக்காத ஆளுங்களும் நான் உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. பன்னீர் சோடா குடித்தவங்க மட்டும் தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிடுறது. இல்லைன்னா சங்கில் பன்னீர் சோடா வச்சு அப்படி நெஞ்சில் வச்சு அப்படி கொடுத்துறது அப்படின்னு அப்படியே வச்சு அப்படியே நெருங்கி இட் பிகம் வெரி க்ளோஸ் டு மீ. ஆக்சுவலி இல்லை, நான் பேசுகிறது ஏன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப சில ஃபங்க்ஷனில் போய் பேசும்போது ரொம்ப சீரியஸ். மதிப்பிற்குரிய மேடையில் வீட்டிற்கும் படத்தில் நான் வந்து ஒரு காட்சி பண்ணியிருக்கேன், அது ரொம்ப நன்றி. இப்படிலாம் பேசினா செத்துருவேன். ஆக்சுவலாக எங்கேயா போய் குதிச்சலாம் போல. ஐ ரியலி வாண்ட் டு என்டர்டெயின். The very word entertain comes from tenure. Tenureனா to hold tightly. ஒரு சினிமாக்குள்ளே போகிறோம், தியேட்டருக்குள்ளே போகிறோம், it holds you tightly. You enter and holds. That's called entertain. So I think we have to talk something very interestingly. Otherwise, it's getting bored actually. ஸோ அந்த மாதிரி பன்னீர் சோடா குடிக்க வந்ததில்ல, அப்படியே நெருங்கி அப்புறம் 2 பாட்டிலில் பன்னீர் சோடா குடித்தவங்க ஒரே கிளாஸில் பன்னீர் சோடா குடித்த 2 பேரும் அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்டாகி. அப்புறம் அவனை பற்றி நான் எதுவுமே கேட்டதில்லை, எதுவுமே தெரிஞ்சதில்லை. ஆனால் ஆளை பார்த்தானே தெரிஞ்சிடும். எனக்கும் அவனுக்கு ஒரு சின்ன இந்த சென்னை புழுதிகளில், இந்த சென்னை என்னும் நரகத்தில் அழகான கிராமங்களை அழகான ஊர்களை விட்டு பிழைப்பு தேடி வந்த எத்தனையோ இருதயத்தை அடகு வைத்த மனிதர்களில் நானும் அவனும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்து அவனுடைய இளமை காலம் ரொம்ப கொடுமையான காலம் அப்படின்றது என்னை மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் அதை கேட்க தேவையில்லை. ஏன்னா அவன் கண்களை பார்த்தாவே எனக்கு தெரியும், அவனுடைய உடம்பை பார்த்தா தெரியும், அவனுடைய பேச்சினுடைய மொழியினுடைய வேகத்தை பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வர சீட்டு இருக்கிற ஒரு நெருப்பு போல் கக்குகிற ஒரு கோபத்தை பார்த்தோன்னு எனக்கு தெரியும் இந்த சென்னை அவனை என்ன பண்ணுச்சுன்னு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து, நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கும்போது எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் அவர் வந்து என் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார். வந்து பாண்டியை அப்படி வந்து பக்கத்தில் வந்து பார்த்தாரு, பாண்டியை இப்படி பார்த்தான். அப்புறம் நான் காரில் போகும்போது அவரை கூப்பிட்டு போனேன். ஏன்னா பாண்டி அவனுக்கு தெரியுமா உணர்ந்தால் சொன்னார். வந்து எனக்கு பாண்டி ஏவிஎம்மில் இருக்கும்போது தெரியும் அப்படின்னு சொன்னான். படம் வெளியே படம் இறங்கிட்டேன், வேலையை போயிடுச்சு அவனுக்கு. பாண்டி மன்னிச்சுக்கடா, பாண்டி ஒரு கிரேட்டஸ்ட் வாரியர். ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் வறுமையிலிருந்தும் கஷ்டப்பட்டு வரவங்களை இந்த சமூகம் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் எவன் வறுமையிலையும் அந்த வறுமையை பெருமையாக நினைத்து உழைத்து சினிமா போன்ற ஒரு பெரும் ஒரு கனவுகளை விற்கும் ஒரு இடத்தில் நினைவுகளை விற்பவன் தான் பெரிய டேரக்டராக முடியும். அந்த மாதிரி நினைவுகளை விற்றவன். ஆக்சுவலாக அந்த மனசு நான் ஆஃபீஸை விட்டு வெளியேற்றிக்கிட்டேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா வரல சினிமாவுக்கு. நான் எப்போயுமே பாண்டியராஜனை ஒத்து பார்ப்பேன். என்ன பாண்டியராஜன் என்ன சிறப்பு. இப்போ மணிரத்னம் இருக்கார், ரொம்ப விஷுவலாக இருக்கும். சேரன் படத்தில் வந்து ஒரு பெரிய நாணயமும் தர்மமும் இருக்கும்.
தியாகராஜன் குமாரராஜா படத்தில் ஒரு குவிக்கினஸ் இருக்கும். நீங்கள் மனிதர்களை நீங்கள் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. கொட்டுக்காடியில் வந்து அவன் வாழ்ந்த மண்ணில் இருக்க சில நியாய அநியாயங்களை அவன் வந்து தள்ளி நின்று பார்க்குற ஒரு தன்மை இருக்கும். ராமுடைய படத்தில் நாம் வாழ்க்கையை கார்பெட்டு போட்டு மூடி மறைக்கக்கூடிய ஒரு இடத்தை கார்பெட்டை விட்டுட்டு வெளியே வந்து எடுத்து காட்டுவான். இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் தர் மீடியம். பாண்டியராஜன் வந்து மொழி வந்து நான் பார்க்குறேன். அவனுக்கு ஒரே வார்த்தை, அவனுக்கு ஒரு பேர் வச்சுட்டான்னா அவனுக்கு அது பிடிச்சிருது. ஒரு ஸோ அவன் சின்ன வயசில் ரொம்ப மொழியை கவனிச்சிருக்கான். நான் பார்த்துருக்கேன் ஒரு டேரக்டர் சிறந்து ஒரு சினிமாவில் ஒரு 20 வருஷம் ஒரு டேரக்டர் இருக்கான்னா அவன் ஏதோ ஸ்பெஷலிஸ்ட். ரீசெண்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான புக்கு படிச்சுக்கிறேங்க, ஜிம் காலிங்ஸ். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் எங்கே சிறப்பாகிறான்னா தான் சின்ன வயசில் எதையோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை, தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை, ஆச்சரியப்படுற விஷயத்தை தன் இதயத்தில் போட்டு அப்படியே அதை அப்படியே அடகாத்து அது நுட்பத்தை, ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை அளந்து சிந்திச்சு அதை பர்ஃபெக்ட் பண்ணும்போது he became an extraordinary artist. அது மாதிரி மொழியை, அதாவது வந்து பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ நாள் போனான்னு தெரியல, எதனா படிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் ஒரு மொழியை, அந்த வட்டார வழக்கு மொழியை அவன் வந்து மனுஷங்களை மொழி மூலியமாக பார்க்குறான். டைரக்ட் பண்ணும்போது கூட சார் அந்த அந்த வார்த்தை இன்னும் இப்படி பேசலாம் சார் அப்படிம்பா. ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு அவனுடைய படங்கள் வந்து அவன் எனக்கு இது இப்படி தான் எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் காசு கொடுக்குறாரு, நான் ப்ரொடியூசர் வந்து நான் வந்து காசை திருப்பி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை என்கேஜ் பண்ணணும் அந்த 2 hours. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது வந்து இட் ஷுட் கிவ் மீ ப்ரவுட்னஸ், இட்ஸ் ஆல்சோ ப்ளோட் மை பாக்கெட். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கான். அவனுடைய பயணம் அதில் அப்படியே போயிட்டு. ஸோ நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாண்டியன். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் மோஸ்ட் கிளாரிட்டியோடு இயங்குகிற டேரக்டரில் அவன் 1-2 வந்துடுவான். ஆக்சுவலாக ரொம்ப கிளாரிட்டி, குழப்பமே கிடையாது. அவனுக்கு சினிமா ஷார்ட் வச்சான் பிறகு எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவான், எது வேணான்னு சொல்லிடுவான். எது வேணும்னு சொல்லும்போது கன்ஃபியூஷன் இருக்கும். இது வேணாம், அப்புறம் வேற என்ன நடிச்சிட்டியா போதுன்றான். ஒரு டேக் மேலே போகிறதே கிடையாது. ஆக்சுவலி என்னை மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு டேக் மேலே போகிறது கிடையாது. ஏன்னா அவன் எல்லாமே சொல்லி க்ளீனாக வச்சு புரிய வச்சிடறான். அப்புறம் வெட்டரன் ஆக்டர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே அந்த குட்டிங்கெல்லாம் பயங்கர ஸ்மார்ட். நான் சொல்கிறேன், பேசுகிறேன் குட்டி, உங்களை நான் பேச நினச்சிக்காதீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக அப்படியே சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒய் பாண்டியராஜன் இஸ் ஏபிள் டு டேக் த ஷூட் வித்தின் த பட்ஜெட், வித்தின் த டேஸ் ஹி அலாட்டட், அந்த ஸ்கெடியூலுக்குள்ளே எடுக்க முடிஞ்சு அப்படின்றது அது பாண்டியராஜன். யாருன்னா வந்து ஒரு தேனி மாதிரி சுறுசுறுப்பாக உட்காந்து அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு படம் என்ன பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி என்ன ஸ்கெடியூல் பண்ணி அது போகிறோமோ அது முடிஞ்சிருந்தாவே படம் முடித்த உடனே படம் ஹிட் ஆயிருது. ஆக்சுவலாக ஒரு 10% மேலே ஹியர் அண்ட் தேர் ஒரு ஹைக் இருக்கலாம், ஆனால் பாண்டியராஜன் மட்டும் அது கூட இருக்காது. ஐ திங்க் வித்தின் த பட்ஜெட், வித்தின் த ஸ்கெடியூல் டைம், அது நடுவில் ஏதாவது ஒரு மழைகளை வந்தால் கூட நோ அக்கார்டிங்லி ஹி கன்வெர்ட்ஸ். ஆக்சுவலி ஒரு இடத்த எடுக்க முடியல அப்படின்னா வேறு இடத்துல அப்படி எடுத்துருவான் டக்குன்னு. ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட என்னைய வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன் கொஞ்சம், ஆனால் இவன் அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நான் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவன் காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்துடுறான் ராஸ்கல். என்னை 6:30 மணிக்கு, நான் 6:30 மணிக்கு தான் தூங்க போவேன். அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளிச்சம் வரும், நான் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிங் எல்லாம் பண்ணி நான் அப்போ தான் தூங்க போவேன். அண்ணே எந்திரிச்சிட்டிங்களான்பான். டேய் இப்போ தானே தூங்க போகிறேன். அது ஒன்று தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. மிச்சபடி வந்தால் பிறகு வச்சு செஞ்சுருவான், கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டான். லுங்கி கூட கரெக்டாக விட மாட்டான். கொஞ்சம் அவங்க லுங்கியோ அப்படியே நடிங்க சார் அப்படிம்பா, ஒரு நேச்சுரலாக இருக்குது சார் அப்படிம்பா. தட் மச் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். நான் அப்படியே டோட்டலி ஆப்போசிட். நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படியே அப்படி மெதுவாக இறங்குவேன். ஆக்சுவலாக தானு சாருக்கு எங்கள் ஃபோன் போகும், சார் டேரக்டர் இறங்கவே இல்லை சார் அப்படின்னு. அதுக்கு ஒரு 3 பேர் இருப்பாங்க எங்கள் ஆஃபீஸ் படிக்கட்டு அப்படி அந்த பக்கம். சார் காரில் ஏறவே இல்லை சார் அப்படின்னு. இப்போ எனக்கு நான் காரில் இருந்துச்சு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு புக்கை படிப்பேன், ஒரு பாட்டு கேட்பேன், ஏதோ ஷாப்பேன் ஏதாவது கேட்பேன். அப்புறம் எனக்கு வந்து அக்கறை ஆகணும், ஒரு வந்து மெதுவாக வந்து ஒரு சின்ன ஒரு ஹேமர் மாதிரி தலையில் அடிக்கணும், ஒரு பெல் சத்தம் கேட்கணும். சத்தம் உடனே ரைட் இப்போ போகலான்னு சொல்லிட்டு அப்படியே. ஏன்னா ஒரு 2 hours தான் ஒர்க் பண்ணுவேன், 4 hours தான் எனக்கு. அதுக்குள்ளே நடந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. பட் பாண்டியராஜன் ஒர்க்ஸ் 8 hours வெரி ஷார்ப்லி அண்ட் ஹி கம்ப்ளீட்ஸ் த மூவி. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து என்னை வந்து திடீர்னு ஒரு நாள் பன்னீர் சோடா குடிக்கல அன்றைக்கி. நான் சும்மா வந்தேன் அன்றைக்கி, வந்து ரொம்ப சீரியஸான மதியானமே வந்துட்டான். ஏன்டா நைட்டு தானடா வருவேன் அப்படின்னு. இல்லைண்ணா நான் வந்து ஒரு கதை சொல்லணும். சரி ஏதோ கதை சொல்ல போகிறோம்.
இதுக்கு முந்தி என்ன ஆச்சுன்னா தலைவன் கல்வி வந்து கதை சொன்னோம். அந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு 2 மேனேஜராக வேலை செஞ்சேன். ஒரு மேனேஜராக வந்து இவனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் நடுவில் ஒரு சின்ன மேனேஜராக வேலை செஞ்சேன். அது வந்து ஏதோ இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன ரிஃப்ட் இருந்துச்சு போல. அப்புறம் சொன்னே, என்னடா சொல்கிற அப்படி, நீயும் நல்லவன் அவனும் நல்லவன், ரொம்ப தங்கமான பையன், என்னடா ஆச்சு உனக்கு? இல்லைண்ணே ஏதோ ஒரு சின்ன இதுவாக இருக்குண்ணே அப்படின்னு. வாடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்த்டே, அது வந்து பெரிய சோடா குடிக்கிற இடம் ஆக்சுவலாக. அதை தமிழ்நாட்டில் இருக்க 1000 பேர் வந்து சோடா குடிப்பாங்க, பன்னீர் சோடா. அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் உட்கார வச்சு 2 பேருக்கும் பன்னீர் சோடா ஊற்றி கொடுத்து பேசின உடனே 2 பேரும் நண்பாகி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காங்க ஒரு 2-3 சோடாக்குள்ளே. அப்புறமா அறிவிச்சிட்டாங்க படம், தலைவன் தலைவின்ட்டாங்க. சரி தலைவன் ஓகே, தலைவி யாரான்னு கேட்டேன். தலைவி வந்து ஒரு புது பொண்ணா, அழகான பொண்ணா சூஸ் பண்ணலாம் சார். டே கதை சொல்லிட்டுடா, அந்த தலைவன் கண்டுபிடிச்சிட்டா ஒரு ஈக்குவலாக பண்ணேன். யார் ஒரு திருக்கடை தலைவி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நித்யா நான் சொன்னேன். ஆனால் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசர்லாம் வந்து பார்த்தோன்னே அவள் ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்படியா சார் கதை சொன்னோன்னே எங்கள் ஆஃபீஸ்லேருந்தே கதை சொன்னான். அவள் கதை கேட்டு விழுந்து சிரிக்கிறேன். ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு ஆள் பாண்டியராஜன். கதை சொல்லிட்டாங்கன்னா கதையை சொல்லி மயக்கிடுவான். அவன் சொன்னால் பயங்கரமாக சிரித்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவள் ஒரு பாம் போட்டான். ஒரு பாம் அலறிட்டான். அவங்க ப்ரொடியூசர்ஸும் இல்லை வேணாம் ரொம்ப காசு நம்ம அலாட் பண்ண ப்ராஜெக்ட். அப்போ நான் சொன்னேன், டே ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ் தான், டோன்ட் கோ பை யுவர் அரித்மெட்டிக்ஸ், ஜஸ்ட் சி த டேலண்ட். அப்புறம் கடைசியில் நெகோஷியேட்லாம் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. ஒரு மாதம் கிட்டத்தட்ட நெகோஷியேட் பண்ணி இவங்க பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணி கடைசியில் அவள் என்ன கேட்டாலும் அதே கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவள் அப்படி தான் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த படம் எனக்கு தெரியும் உள்ள வந்து. அதுக்கப்புறம் என்ன கேட்டான், சார் நீங்கள் அந்த பொண்ணுக்கு அப்பாவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லதுப்பா, அவள் என்ன கேட்டாலும் அதில் இன்ட்டு 2 போட்டுக்க அப்படின்னு. அப்படியே ஓடினவன் தான். அதுக்கப்புறம் தான் இந்த படம் தான் கதை சொல்கிறக்கு வந்தான். எனக்கு பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் ஆக்ட், பேசிக்கலி ஐ டோன்ட் வாண்ட் ஆக்ட். I want to stand behind the camera. I don't want to stand in front of the thing because it gives me so much of freedom to be behind the camera actually. அப்புறம் இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு கதை சொன்னான். கதை தான் திருப்பி சொன்னோம். அப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். ஒரு ஏமாற்றி கதை சொல்லியே ஏமாற்றிடுவான். அவன் வந்து சொன்ன உடனே டே நல்லா இருக்குடா அப்படின்னு. ஏன்னா என்னை மாதிரியே கதை சொல்கிறான், ஒரு த்ரில்லர் கதை. கொலைகளெல்லாம் நடக்குது. அப்புறம் டே என்னடா அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே உங்களை மாதிரி இல்லைண்ணா, இது ஒரு மாதிரி டார்க் காமெடியாக பண்ண போகிறேன், சிரிச்சு பண்ணுவாங்களே. சரி நல்லா இருக்கடா, சூப்பராக இருக்கடா. ஆனால் நீங்கள் இந்த கேரக்டர் நடிங்க, அந்த போலீஸ்காரன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி. அப்படியா சரி ரைட்டு. இது தொப்பை கப்பெல்லாம் பெருசாக இருக்கா? இல்லைண்ணா நேச்சுரலாக இருக்குண்ணே அப்படின்னா. போலீஸ்காரங்களுக்கு அப்படி தானே இருக்குது, தொப்பையெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஐ திங்க் 20 நாள் 25 நாள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க 2 பேரும் நடித்தது. அதுக்கப்புறம் அந்த 2 குட்டிங்க ரொம்ப வெரி ஸ்மார்ட் அலெக்ஸ் 2 பேரும் விட்டின்னு உடனே டக்கு. ஒன்று வந்து மணிரத்னம் ஆஃபீஸில் இருந்து மணி ஆச்சு. ஆமாம், அங்கே அந்த பாப்பா ஒரு பயங்கர டான்ஸர். வித்தின் ஃபேஸில் அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஷி வில் ஷோ ஆல் த திங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லாஸ்ட்டில் ஒருத்தன் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கான். அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவன் ரொம்ப ஒரு வெரி குட் ஆக்டர் ஆக்சுவலி. கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான் தான். நான் மலையாள படத்தில் நடிச்சுக்கிருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான். நானும் ஒன்று நடித்தான். எனக்கு தெரியாது அந்த பையன். என்ன சார் அப்படின்னு வந்தான். டே யார் அது, நீ என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா ஆச்சு அப்படின்னு. சரி வந்தோடனே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். ஏர்போர்ட் வந்தோடனே என்ன பண்ணேன், அங்கே ஒரே கூட்டம் ஆச்சு. ஒரு ½ hour டைம் தான். அங்கே ஒரு ஏர்போர்ட்டில் புத்தக கடைகள் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அந்த ஏர்போர்ட்டில் ஒரு அழகாக கேரளாவில் ஐ திங்க் இட்ஸ் கொச்சினுக்கு ஏர்போர்ட்டுக்குலாம் ஒரு சின்ன அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கடை, 2 கடை இருக்குது. நான் ஒரு கடையில் போய் உள்ளே போய் புக்ஸ் பார்த்துருந்தேன். இவன் நேரம் வந்துட்டான். வந்து அந்த கடைக்காரர் வந்து யோ யார் தெரியுமா அவர் அப்படின்னா. டேய் நீ ஏன்டா, அவர் ஏன்டா தெரியும் என்னை பற்றி கேரளாவில், உனக்கு யார் தெரியுமா அவர் அப்படின்னா. அவன் பயந்துட்டான். என்னடா அது, இந்த அவங்களே ஏற்கனவே பாண்டிம்பாங்க நம்மளை. ஆக்சுவலாக இந்த பொறுக்கி பாண்டிங்க 2 பேரும் வந்து என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரே மிரட்டுறான். டேய் விட்றா, என்னடா பேசுகிறேன், காசு கொடுக்கணும். ஏய் அவர் யார் தெரியுமா, அவருக்கு நீ காசு வாங்குறேன்றான். கடைக்காரன்ட்ட காசு வாங்குறேன்னு முரட்டுறாங்க அவன். நான் விட்டேன், ஓஹோ சூப்பர் பார்ட்டி இப்போ அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ஃபைட்டில் தான் பண்ணோம், ஒன்றும் சவுண்டு. சரின்னு உட்காந்து என் பக்கத்துலேயே போட்டாங்க. என் பக்கத்தில் போட்டு அவன் பக்கத்தில் அவன் அசிஸ்டண்ட் வர நடுவில் உட்காந்துருக்கான். ஏர் ஹோஸ்டஸ் ஃபஸ்ட்டு செய்கிறான். ஏர் ஹோஸ்டர் ஏய் அவர் யார் தெரியுமா. டே என்னடா இது, எனக்கு புரியவே இல்லை. யார் தெரியுமான்னு என்ன ஏன்டா தெரியணும், ஏர் ஹோஸ்டஸ் ஏன்டா என்ன தெரியணும் அப்படின்னு ஒரே திட்டு, ஒரே சண்டை. அவருக்கு என்ன நீ டீ கொடுத்தியா காஃபி கொடுத்தியான்றான் அவன். இது என்னப்பா இவர் மோசமான அன்பாக இருக்குது, இது என்ன அன்பா இல்லை ஏதாவது அராஜகம் பண்ணுறானான்னு தெரியல ஆக்சுவலாக. அப்புறம் முடிச்சு அவன் சரி அந்தம்மா போயிட்டாங்க. அப்புறம் அசிஸ்டண்ட் வச்சு 2 ஐ திங்க் 45 minutes 1 hour வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவனை என்னன்னே தெரில.
பண்ணிவிட்டு தலைவர் இறங்கி மூத்திரம் அடிக்க போனார். அப்புறம் நான் வந்துட்டு கேட்டேன், ஏன்ப்பா எப்படிப்பா அவன்கிட்ட வேலை செய்கிற அப்படின்னு. அவன் நீ பார்த்தான், அப்படி தான் சார் இருக்கேன் அப்படின்னா. அதே மாதிரி இன்றைக்கி போய் அவனுக்கு ஆப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு நான்லாம் எக்ஸென்ட்ரிக் இல்லை, என்னை விட பயங்கர எக்ஸென்ட்ரிக்கான ஆள்லாம் இருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து அவங்க மேடலில் வந்தால் பாருங்கள். ஸோ இட்ஸ் வெரி, ஆனால் வெரி குட் ஆக்டர், வெரி பேஷனேட் ஆக்டர். கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் ஆக்சுவலாக. பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணும்போது அதுக்கு இல்லைன்னா ஒரு அந்த பிஹேவியருக்கு ஒரு இடம் தேவைப்படுது. பட் இஸ் ஐஸ் குட் சோல் ஆக்சுவலாக. இஸ் ரியல் ஆக்ட், ரொம்ப பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறான். நான் பார்த்தேன், விழுந்து ஆக்ட் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் ஆக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 பேர் அவனை போடணும், அவன் பாதுகாக்க போடணும். யானையை வந்து பாத்ரூமில் கூட்டு குளிப்பாட்டம் கதை ஆக்சுவலாக. யானை வந்து காட்டில் குளிக்கும், பாத்ரூமில் குளிட்டுனா என்ன ஆகும் ஆக்சுவலாக, பாத்ரூம்லாம் உடச்சி விட்டணும். அது மாதிரி கேரக்டர். இட்ஸ் குட் பாய். ஐம் ரியலி ஹாப்பி டு